ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத் கடாட்சைக லக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. இந்த ஸ்லோகம் வைணவ ஆசிரியர்களுக்குள்ளே பெரியவாச்சான் பிள்ளை என்று கொண்டாடப்படுபவரை பற்றியது. நம்பிள்ளையினுடைய சச்சிஷ்யராய் 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கும் உரையாசிரியாய் திகழ்ந்தவர் பெரியவாச்சான் பிள்ளை. திருவரங்கத்தில் அந்த சுவாமியினுடைய சன்னதி வாசலைத்தான் இப்போது நீங்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது வடக்கு வாயிலிலே தாயார் சன்னதிக்கு நேர் எதிர்த்தாற்போலே இந்த பக்கத்தில் கருத்துரை மண்டபம், இந்த பக்கத்தில் பெரியவாச்சான் பிள்ளை சன்னதி, இவ்விரண்டும் அமைந்துள்ளன. இந்த மண்டபத்துக்கு கருத்துரை மண்டபம்னு பெயர் வருவதற்கு காரணம், பெருமாள் இந்த மண்டபத்திலே எழுந்தருளி நேரே இருக்கக்கூடிய நாச்சியாரோட கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டு பிற்பாடு திருக்கல்யாணத்துக்கு இசைந்தாராம். ஆனாலே கருத்து உரை மண்டபம், கருத்துரை மண்டபம். ஆழ்வார்களுடைய கருத்துக்கள் அத்தனையும் எடுத்து உரைத்தவர் பெரியவாச்சான் பிள்ளை. அவரும் இந்த மண்டபத்தினுடைய அருகிலேயே எழுந்தருளியுள்ளார். இந்த பெரியவாச்சான் பிள்ளைக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி என் ஒரு சிறப்பான பட்டம் உண்டு. உரையாசிரியர்களுக்குள்ளே சக்கரவர்த்தியை போன்று பெருமை பெற்றவர். ஏனெனில் ராமாயணத்துக்கு தனி ஸ்லோகம்ங்கிற உரை எழுதினார். திருமந்திரந்தயம் சரம ஸ்லோகமாகிற ரகசியத்ரயத்துக்கும் உரை எழுதினார். ஆச்சாரியர்கள் அனுகிரகித்திருக்கிற ஸ்தோத்திரங்கள் அத்தனைக்கும் உரை எழுதினார். 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கும் உரை எழுதினார். இது இத்தனையும் செய்திருக்கிறபடியால் இவருக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி என்கிற பட்டம் உண்டு. இந்த பெரியவாச்சான் பிள்ளை ஆவணி மாசத்தில் ரோகிணி திருநட்சத்திரத்திலே அவதரித்தவர். இதுக்குள்ளே சட்டென்று உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே, கண்ணனுடைய அவதார நன்னாள் ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரம். அதே நாளில் தான் பெரியவாச்சான் பிள்ளை அவதரித்தார். இவரை பற்றின சுவையான ஒரு செய்தி உண்டு. திருக்கண்ணமங்கைங்கிற திவ்யதேசம், அந்த திவ்யதேசத்தில் நாம ஏற்கனவே கீதையை பார்த்துள்ளோம். அப்போதும் இந்த கதையை கோடிட்டு சொல்லியுள்ளேன், ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெண்சங்க முன்னேந்திய கண்ணன் நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்பலாம் கவியின் பொருள்தானே என்று திருமங்கையாழ்வார் பாடினார். கார்த்திகை மாசத்தில் கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர் திருமங்கை ஆழ்வார். அவர் எம்பெருமான் திருக்கண்ணமங்கை பகவானை பார்த்து, என்னுடைய பாசுரங்களின் கருத்துக்களை உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசை இருந்தால் என்னிடத்திலே சீடனாக இருந்து தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார். பெருமாள் பார்த்தார், அதற்கு இப்போது வாய்ப்பில்லை. நாமோ திருக்கண்ணமங்கையிலே விக்கிரக ரூபத்தில் அர்த்தாவதாரத்தில் இருக்கிறோம். அடுத்த ஜென்மா எடுத்து உம்மிடத்தில் நிறைய அர்த்தங்களை கேட்டுக் கொள்ளுகிறேன் என்று உறுதியளித்தான் எம்பெருமான். நாளே ஆவணி ரோகிணியில் கண்ணனே பெரியவாச்சான் பிள்ளையாக பிறக்க, கார்த்திகை மாசத்தில் கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்திருந்த திருமங்கையாழ்வார் நம்பூர் வரதாச்சாரியர் என்கிற நம்பிள்ளையினும் ஆச்சாரியனாக அவதரிக்க, இப்ப நம்பிள்ளதான் திருமங்கையாழ்வார், பெரியவாச்சான் பிள்ளைதான் கண்ணன். இப்ப பெரியவாச்சான் பிள்ளை நம்பிள்ளைக்கு சிஷ்யராக இருந்து எல்லா அர்த்தங்களையும் கேட்டுக்கொண்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? திருமங்கையாழ்வாருக்கு கண்ணன் சிஷ்யனாக இருந்து எல்லா அர்த்தங்களையும் கேட்டுக்கொண்டான். இது இந்த சன்னதியினுடைய பெருமை. கண்ணனே சிஷ்யனாக இருந்தது பெரியவாச்சான் பிள்ளை விஷயத்திலே. ஆனா கண்ணன் ஆச்சாரியனாக இருந்து கீதை உபதேசிப்பது இப்ப நாம பார்த்திருக்கிற கீதா சாஸ்திரத்திலே. இனி இப்போது நாம் 3வது அத்தியாயத்தின் 29வது ஸ்லோகத்தினுடைய பொருளை அனுபவிக்கலாம். பிரகிருதேர் குண சம்மூடாக சஜ்ஜந்தே குண கர்மசு தான் அகிருஷ்ணவிதா மந்தானு கிருஷ்ணவித் ந விசாலட்டே. ஆரொருத்தனும் யாரொருத்தன் பிரகிருதேர் குண சம்மூடாக. பிரகிருதி மூல பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து தோன்றினதாய் பரிணமத்திருக்கிற சரீரம். பிரகிருதேர் குண சம்மூடாக, பிரகிருதியிலிருந்து தோன்றி இருக்கிற சரீரம். அந்த சரீரத்தோடு எப்போதுமே இருக்கக்கூடிய சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். குண சம்மூடாக, அந்த முக்குணங்களாலே தான் நான் செயல்படுகிறேன் என்று தெரியாமல் முக்குணங்களாலே ஆத்மஸ்வரூபம் மூடப்பட்டிருப்பவன் சம்மூடன், நன்றாக மூடப்படுகிறான். அதனாலே குழம்பி போகிறான். பிரகிருதேர் குண சம்மூடாக சஜ்ஜந்தே குண கர்மசு. எப்ப முக்குணங்களால தூண்டப்பட்டுத்தான் நான் செய்கிறேன் என்கிற அறிவவனுக்கு இல்லாத படுத்தோ, ஆத்மாவுக்கு இயற்கையில் செயல்பாடுகள் கிடையாது
எந்த அறிவும் அவனுக்கு இல்லாமல் போயிட்டோ அதனாலதான் சஜ்ஜந்தே குண கர்மசு, குணத்தினால ஏற்படக்கூடிய கர்மாக்களில் சஜ்ஜந்தே ஈடுபடுகிறார்கள். அப்ப தாழ்ந்த மக்கள் எல்லாம் முக்குணத்தினாலே தூண்டப்பட்டுத்தான் நாம் செய்கிறோங்கிற உண்மையை அறிந்து கொள்ளாமல், இந்த வாக்கியத்திலே ஒரு நிமிஷம் நாம விசாரம் பண்ணி பார்க்க வேண்டும். யாரையும் கண்ணன் தாழ்ந்தவன் என்னோ உயர்ந்தவன் என்னோ இகழவும் மாட்டான், புகழவும் மாட்டான். ஆனா இந்த ஸ்லோகத்திலே தாழ்ந்தவர்கள், தங்களை பற்றி அறிந்து கொள்ளாதவர்கள் என்று கண்ணன் சொல்லுகிறாரே என்கிற சந்தேகம் ஒரு சொல்லியும். இதில் இப்ப உயர்வு தாழ்வுக்கு இடமில்லை. ஏனெனில் எவ்வளவு மெத்த படித்தவனுக்காக இருப்பினும் முக்குணங்களால தூண்டப்பட்டுத்தான் செயல்படுகிறான். படிக்காதவனுக்காக இருப்பினும் முக்குணங்களுக்காக தூண்டப்பட்டுத்தான் செயல்படுகிறான். ரெண்டுத்துக்கும் அதுல வித்தியாசம் இல்லை. ஆனா எதுல வேறுபாடு வருகிறது என்றால், நல்ல அறிவாளி முக்குணங்களால தூண்டப்பட்டுத்தான் நான் செயல்படுகிறேன்கிற உண்மையை புரிந்து கொள்ளுகிறான். அந்த புரிந்து கொள்ளுதல் வந்துட்டபடியாலே மேற்கொண்டு கர்மாக்களில் ஈடுபடாமல் இருக்கிறான். ஆனா யார் தாழ்ந்தவர்கள் என்னால், அந்த உண்மையை புரிந்து கொள்ளாதவர்கள். முக்குணத்தாலே தூண்டப்பட்டுத்தான் நான் செய்கிறேன் என்று தெரிந்து கொள்ளாமல் நானே செய்கிறேன்னு நினைக்கிறான் ஒல்லியோ. அப்ப அவனுக்கு எது மூடப்பட்டது? ஆத்மாவுக்கு செயல்பாடு கிடையாது, முக்குணத்தின் தூண்டுதலாலே தான் செயல்பாடுண்டு என்கிற உண்மையை அவன் புரிந்து கொள்ளாமல் போனான். அந்த உண்மையை புரிஞ்சுவிட்டா செயல்களிலே பற்று வைக்க மாட்டான். செயல் நடந்துதான் இருக்கும். திரும்பவும் சொல்லுகிறேன், எல்லாரும் முக்குணத்தாலே தூண்டப்பட்டு தான் செய்வோம், எல்லாரும் செய்து கொண்டுதான் இருப்போம். ஆனா அறிந்தவனுக்கும் அறியாதவனுக்கு என்ன வேறுபாடு என்னால், அறிந்தவன் நான் முக்குணத்தால தூண்டப்பட்டு செயல்படுகிறேன், நானா செயல்படவில்லை, அதனால இந்த செயல் என்னதல்லான்னு ஈடுபடாமல் இருக்கிறான். அதுல ஈடுபடாமல் இருந்தாலே அவனுக்கு அந்த செயலினுடைய பலனோ அதனால ஏற்படுற சுகதுக்கங்களோ தாக்காது. ஆனா தாழ்ந்தவன் முக்குணங்களால தூண்டப்பட்டு செய்தாலும் அந்த அறிவில்லாமல் நானே செய்கிறேன் நினைச்சிருக்கிறபடியாலே மேலும் மேலும் கர்மாவிலே தூண்டப்படுகிறான். ஆகையாலே இவன் சுகதுக்கங்களாலே தாக்கப்படுகிறான். இப்ப மறுபடியும் ஸ்லோகத்தை பார்ப்போம். பிரகிருதேர் குணசம்மூடாக, பிரகிருதி அதோட சேர்ந்திருக்கிற முக்குணம், அதனால மறைக்கப்பட்ட ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம் விளங்காமல் பிரகிருதியினுடைய குணங்களாலே மூடப்பட்டு விட்டது. சர்வ குணகர்மசு, குணங்களாலே செய்யப்படுகிற கர்மாக்களில் சஜ்ஜந்தே, அப்படிப்பட்டவன் ஈடுபடுகிறான். தான் அகிருஷ்ணவிதா மந்தானு கிருஷ்ணவிது ந விசாலயேத். அதாவது தான் அகிருஷ்ணவிதா மந்தான், மந்தான் புல்லிய அறிவு படைத்தவர்களாய், அகிருஷ்ணவிதா ஆத்மாவை பற்றிய உண்மையான அறிவற்றவர்களாய் தான் இருக்கக்கூடிய அவர்களை, தாழ்ந்த மக்களை. அப்ப சாமானிய அறிவு படைத்தவர்கள், ஆத்மாவை பற்றின முழுமையான அறிவு இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்களை தெரிந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இவனுக்கு ஏற்கனவே விஷயங்களை செய்திருக்கானே தவிர தாங்கள் செய்யவில்லை, முக்குணத்தால தூண்டப்பட்டு செய்யப்படுகிறோங்கிற எண்ணம் இல்லை. இப்படியே கேடட்டும் அப்படின்னு உயர்ந்தவன் நினைச்சு விடக்கூடாது. யாருக்கு அந்த அறிவு இருக்கிறதோ அவன் அந்த அறிவற்றவனுக்கு உதவி புரிய வேண்டும், அவனை மேலும் குழப்பக்கூடாது. அப்ப அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும்? இதில் பற்றில்லாமல் செய்ய வேண்டும், முக்குணத்தால தூண்டப்பட்டுத்தான் நீ செய்கிறாய், நீயாக செய்யவில்லை என்று சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டுமே தவிர இவனோட ஆர் பேசுவது என்று நினைத்து தான் ஞான யோகத்தில் ஈடுபட்டுட்டோ இவன் ஞான யோகத்தையும் பண்ண மாட்டாமல் கர்மயோகத்துக்கும் வழி தெரிய மாட்டாமல் இரண்டும் இல்லாத நிலைமையிலே விட்டுவிடக் கூடாது. அப்படிப்பட்டவனை கிருஷ்ணவித் ந விசாலயேத், கிருஷ்ணவித் நன்ற ஆத்ம ஞானம் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர், ந விசாலயேத் அவனை குழப்பி விடக்கூடாது. இப்போ ஒருத்தர் மகாஜானி, அவர் இன்னைக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் இப்ப கேசவ நாராயணா மாதவ கோவிந்தான்னு நாம நித்தியப்படி சொல்ல வேணும் இல்லையோ? பச்சமாமல போல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவதனும் வேண்டேன் அரங்கமான அருளானே. இது தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய பாசனம். நாமங்களை சொல்லிண்டே இருக்கவை. ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேத்யாலாபனம் பிரதிபதம் குருமாம் முகுந்த. இந்த திருநாமங்களை நித்தியப்படி சொல்லும்படி என்ன ஆக்கு, நாம சங்கீர்த்தனம் பண்ணும்படி ஆக்குன்னு பெரியவர்கள்லாம் பேசியிருக்கார்கள். இப்போ கேசவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிந்தால் நமக்கு கேசவன் காட்சி அளிக்கிறது இல்லை.
நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிண்டால் நாராயணன் காட்சி அளிக்கிறது இல்லை. அப்ப நிறைய தரம் சொல்லி சொல்லி பழக்கப்பட்டு கண்ணை மூடிண்டாலும் காட்சி அளிப்பரான்னு முயற்சி எடுத்துருக்கும். அதே பெருத்த ஆய்வார்கள் ஆச்சாரியர்கள் இருந்தாலே நல்ல வைபவம் நல்ல பக்தி படைத்தவர்கள், அவர்கள் திருவரங்கநாதா அப்படின்னு சொன்னாலும் திருவரங்கநாதன் காட்சி கொடுப்பார், அப்படின்னு சொல்லாவிட்டாலும் மனத்திரையில காட்சி கொடுத்துட்டேதான் இருப்பார். அப்போ சிறந்த யோகிகள் நல்ல ஆத்ம ஞான கை வந்தவர்கள் கிருஷ்ணவித், அவர்கள் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் பெருமானுடைய அனுகிரகத்துக்கு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டார்களோ இல்லையோ, அவர்கள் ஒருவேளை நாம தான் இந்த நிலைக்கு வந்துட்டோமே, நாம் எதுக்கு சாமானிய மனுஷனாட்டம் அச்சுதா அமர்தே ஆயிரதம் குழந்தைன்னு இனிமே பாடணுமான்னு? நான் வாயை திறக்காட்டாலே அச்சுதன் முன்னாடி நிற்கிறார், ஆயர் கொழுந்து சேவை சாதிக்கிறார், அவர் என்னென்ன விளையாட்டு பண்ணிருக்கிறோ அத்தனை மனத்திரையில ஓடிண்டே இருக்கு. அப்ப பேசாம நாமாட்டுக்கு அனுபவிச்சுட்டு போடலாம். நான் எதற்கு விஷ்ணு சாஸ்திர நாம நித்தப்படி சொல்ல வேண்டும், நான் எதற்கு நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும் அப்படின்னு நினைச்சுட்டு அவர் பண்ணாமல் இருந்துட்டார்னு வச்சுப்போம். அப்போ நல்ல அருகதை படைத்தவர்கள் எல்லாம் யோக்கியத்தை இருக்கிறவர்கள் எல்லாம் எங்களுக்கு எதுக்கு இந்த சாமானிய செயல்கள், நாங்க இருக்கிற நிலைமையில இருக்கிறோம்னு இருந்துட்டா அப்ப அந்த அளவுக்கு யோக்கியத்தை இல்லாத நம்ம போன்றவர்கள் இருக்க முடியும். நாம சாஸ்திர நாம சொல்லணுமே, விஷ்ணு விஷ்ணு வஷ்டாரா கேசவ நாராயண கோவிந்த, இதை சொல்றதுக்கு நமக்கு ஒரு முன்னோடியே இல்லாத படுவது பருவம். யாரை பார்த்து சொல்லுவேன், யாருக்கு அது தெரியுமோ அவர் இன்னும் தன்னை உயர்த்தி கொண்டு அதுலயே இருக்கேன்னு விட்டார். யாருக்கு தெரியாதோ அவன் தான் பின்பற்றி நடக்க வேண்டும், ஆனா அவன் பின்பற்றத்துக்கு ஒரு முன்னோடியே இருக்க மாட்டான். அப்ப அவர் என்ன நினைக்க ஆரம்பிப்பார்னா, ஒரு சின்ன பிள்ளை என் வீட்டிலேயே இருக்குன்னு வச்சுக்கோமே, நான் சாஸ்திரநாமம் சொல்றேன், தாப்பனார் சாஸ்திரநாமத்தினுடைய அர்த்தம் முழுக்க எனக்கு தெரியும், அதை விட ஞான யோகமே எனக்கு கை வந்துருச்சுன்னே வச்சுக்கோமே, என் பிள்ளை 6வது படிக்கிறான், அவனுக்கு சாஸ்திரநாமம் சொல்லி கொடுத்துட்டேன். சொல்லி கொடுத்தாலும் நான் அப்பப்ப சொல்றதை பார்த்தா தான் என் பிள்ளை என்ன பார்த்து சொல்லுவேன். எனக்கு ஞானம் அதிகமா படுத்துங்கிறதுக்காக நான் சொல்றதை நிறுத்திட்டேன்னு வச்சுங்க, அதுவே தப்பு. ஞானம் அதிகமா படுத்துங்கிறதுக்காக சொல்றதை நிறுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் தேவையில்லைங்கிறதுனால நான் நிறுத்திட்டா கூட அப்ப என் பிள்ளை என்ன பண்ணும், அப்பா இவ்வளவு தூரம் தெரிஞ்சவர் அவரே சொல்றதில்லை, நான் எதுக்கு சொல்லணும்னு ஆரம்பிக்கும் இல்லையோ. அதே போல மக்களும் கர்மயோகத்தை அர்ஜுனனே கை விட்டுட்டார், அவரே சண்டை போடல, நாங்க இதற்காக நாட்டுக்காக சிரமப்பட வேண்டும் என்னும் மக்களும் பேச ஆரம்பிப்பார்களோ இல்லையோ. இதுல இருந்து முக்கியமான கருத்து, நம்முடைய தாய் தந்தைகளிடத்தே நாம் எவ்வளவு மரியாதையோடு முன்னோடிகளாக நடந்து காட்டுகிறோமோ அத்தனை தூரம் தான் என் பிள்ளை அதை பத்தி புரிஞ்சுக்கும். இப்போ ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி இருக்க, பிள்ளை மாட்டு பொண்ணு இருக்க, அவனுடைய பேத்தி பேரன்கள் இருக்கார்கள்னு வச்சுக்கோம். இந்த பேத்தியும் பேரனும் கண்டிப்பா தங்கள் அப்பா அம்மாவை பார்க்கும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி இடத்துல எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள்னு பார்த்து கொண்டேதான் இருக்கும். பிள்ளைகள் தங்களை பத்தி பாக்குறத விட பேரண்ட்ஸை நிறையவே வாட்ச் பண்ணும். நாம அவர்களை வாட்ச் பண்றோமோ இல்லையோ, நம்ம அவர்கள் வாட்ச் பண்றது நிச்சயம். அதனால இன்னும் ஜாகிரதையா தான் நம்ம நடந்துக்கணும். நாம அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறோமோ, நித்திய நமஸ்காரம் பண்றோமா, அவர்களுக்கு வேண்டிய மருந்துகளை வாங்கி கொடுக்குறோமா, உடம்பு சரியில்லைன்னா வைத்தியர்கிட்ட அழைச்சின்னு போறோமா, அவர்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களையும் எந்த ஒரு டெசிஷன்லயும் இன்வால்வ் பண்ணி நாம வீட்டை கொண்டு போறோமா, இன்னைக்கும் வீட்டுக்கு தலைவர் அவர்தான்ங்கிற மதிப்போட நடந்துக்கிறோமா, இதெல்லாம் அந்த பிஞ்சு உள்ளத்துல பதிய முடியும். இப்ப நாம நமக்கு வயசாயிடுச்சு, இனிமே அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நாம விட ஆரம்பித்தா வயசாகாத என் பிள்ளை விடுறதுக்கு ஆரம்பிக்கும், வயசாகாத என் பெண்ணு விடுறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால நாம ஜாகிரதையா இருக்கணும் இல்லையோ. அர்ஜுனா, நீ ஞான யோகத்துக்கு அதிகாரின்னு நினைத்து கொண்டு கிருஷ்ணவித்து என்ன நினைத்து கொண்டு அகிருஷ்ண வித்துக்களை கர்மயோகத்திலிருந்து நழுவச் செய்து விடாது. யாரொருத்தன் தெரியாதவனாக இருந்தாலும் புரியாதவனாக இருந்தாலும் அவனுக்கும் புரியும்படி கர்மயோகத்தை தான் நீ அனுஷ்டிக்க வேண்டும். இது இந்த ஸ்லோகத்தினுடைய 2வது பகுதியின் கருத்து. ஆக அகிருஷ்ணவிதா தானு மந்தானு, மந்தான் புல்லிய அறிவு படைத்தவர்களாய், அகிருஷ்ண வித்துக்கள் நிரம்பிய ஆத்ம ஞானம் இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்களை கிருஷ்ணவித்து நவிசாலையேது, கிருஷ்ணவித்து ஆத்ம ஞானம் முழுவதும் கைவந்திருப்பவன் நவிசாலையேது, அவனை கர்மயோகத்திலிருந்து நழுவச் செய்து விடக்கூடாது. தனக்கு எத்தனை தெரிந்திருந்தாலும் பின்பற்றுபவனுக்கு எது தெரியுமோ அதையே தானும் விடாமல் அனுஷ்டித்து ஜோசையே சர்வ கர்மாணி, இந்த கர்மாவில அவனுக்கும் பிரீத்தி ஏற்படுற அளவுக்கு செய்ய வேண்டும். பிள்ளை என்ன நினைச்சுக்கணும், ஓ நம்ம அப்பாவுக்கு வயசு 40 ஆயிருந்தாலும் அவருடைய தாப்பனாருக்கு 70 வயசாருது, 40 வயசுலயே நித்தியப்படி விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போறாரு, 40 வயசுலயும் சம்பளத்தை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு போறாரு, 40 வயசுலயே அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு மருந்து வேணும்னா ஓடி போய் கடையில வாங்கி கொடுக்குறாரு, 40 வயசுக்காரரே அப்பா அம்மாவுக்கு இவ்வளவு கொடுத்தா, இன்னும் கேட்டா அந்த தாத்தா பாட்டி சம்பாத்தியத்துல எங்க அப்பா அம்மா வாழல,
அப்பா அம்மா சம்பாத்தியத்துலதான் தாத்தா பாட்டி வாழ்கிறார்கள். அப்படி இருக்கிற சேவை என்னுடைய தாயின் தந்தையிலும் தாத்தாவட்டையும் பாப்பிட்ட இடத்திலையும் இத்தனை தூரம் நடந்துக்கிறாளே, அப்ப அவர்கள் சம்பாத்தியத்துல வாழற நான், அவர்கள் சோறு போட்டு சாப்பிட்டு இருக்கிற நான், அவர்கள் துணிமணி வாங்கி கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிற நான், எத்தனை தூரம் பெரியவர்களிடத்துல மதிப்போடு இருக்க வேண்டும். என்ன அந்த மதிப்பு கொடுக்கறத ஒரு ஈடுபாடு ஏற்படுத்துறான் இல்லையோ. ஆனா அந்த அப்பா அம்மா நடுவில் இருக்கிறவர்கள் பண்ணாத விட்டுட்டா என்ன ஆகும்? அந்த ஈடுபாடு பேரனுக்கும் பேத்திக்கும் வராமலே போகும். ஆகையாலே இந்த அளவுக்கு அருகதை இல்லாதவர்கள், அறியாதவர்கள், புரியாதவர்கள், மந்தர்கள், அவர்களை கர்மயோகத்திலிருந்து நழுவச் செய்து விடாதே அர்ஜுனா என்ன இந்த 29வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறான். பெரியவாச்சான் பிள்ளையினுடைய கட்டாட்சம் இருப்பின் ஸ்ரீதரனான ஸ்ரீமன் நாராயணனுடைய கட்டாட்சமே கட்டும். அந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடி இப்போது நிறுத்துகிறேன்.